ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlogல உளுந்து வடை எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். இது வந்து நார்மலா நம்ம செய்வோம்ல அந்த மாதிரி இல்லாம இட்லி மாவு அரைக்கிறப்ப உளுந்து மீந்துருச்சுன்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உளுந்து வடை பண்றது அப்படிங்கறத இந்த vlogல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு தான் எங்களுக்கு வந்து மாவு மீதமாயிருக்கு. அதுல வந்து கொஞ்சமா தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்பதான் சீக்கிரம் கரையும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எங்களுக்கு கம்மியா மீந்திருக்கிறதால ஒரு லஞ்சுக்கு மட்டும் இது கரெக்டா இருக்கும் இந்த வடை. நீங்க வந்து கூடவே அரிசி மாவு இல்லைன்னா வந்து ரவை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து அரிசி மாவு வச்சுதான் பண்ண போறேன். இப்போ வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாலாம் நான் வந்து 2 வந்து மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு 10 மிளகு எடுத்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா எங்களுக்கு குட்டி குட்டியா தான் இருக்கும், அதனால 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி வந்து எடுத்து அதை வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 கருவேப்பிலையும் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உளுத்த மாவு வந்து வழவழன்னு கையில ஒட்டிக்கும். அதனால லாஸ்ட் ஸ்டேஜ்ல அதுல நம்ம கை வச்சாலே போதும். இப்போ வந்து மிக்சிங் எல்லாமே நம்ம வந்து இந்த கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து இந்த கிண்ணத்துல எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கலங்க. அப்பதான் வந்து எந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வருதுங்கிறது தெரியும். இப்ப நான் கொஞ்சமா கொட்டி கலந்துக்கிறேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கைவிடாம மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் எந்த லம்ஸும் இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் லூஸா தான் இருக்கு. நம்ம வந்து இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துட்டோம், இப்ப சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா திரும்பவும் கலந்து விடுங்க. எல்லாமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து விட அந்த அரிசி மாவு ஊறும். எனக்கு கொஞ்சம் லூஸா இருக்கிறதால நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவு சேர்த்துக்கிறேன். அது கரெக்டான பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்ல வச்சிடலாம். பார்க்கலாம் இப்ப எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்ப கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து நம்ம அப்படியே கலந்துட்டோம்னா இந்த மாவு வந்து இந்த உளுந்த மாவோட வந்து கலக்காது. நல்லா கைவிடாம கலந்துக்கிட்டே இருக்கணும். இதை இப்ப பாத்தீங்கன்னா இப்பவும் கொஞ்சம் லூஸா தான் இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் வந்து நம்ம மாவு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு வழியா வந்து கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வடை போட்டுக்கலாம். வடை போடுறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். கையில நினைச்சு போட்டோம்னா ஒட்டாம வரும். எண்ணெய் ஊற்றி இது நல்லா எண்ணெய் காயிட்டும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் போட்டு எடுத்துட்டு அது எப்படி வருதுன்னு பாக்கிறதுக்காக. இப்போ இது அடுத்த பேட்ச் தான். பாருங்க வடை வந்து சூப்பராகவே வருது. 1 by 1 நம்ம போட்டுக்கலாம். இந்த வந்து நம்ம தண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிகினர்ஸ் எல்லாமே வந்து தண்ணியில வந்து நல்லா கை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா வடை மாவு எடுத்து உருட்டி ஓட்டை போட்டு போடுங்க. நான் வந்து பிகினர் தான், எனக்கு வந்து வடை சுட்டதெல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லை. இதோட நான் 3வது டைம் தான் இந்த மாதிரி வடையெல்லாம் செய்யறேன். எனக்கு வந்து ஷேப் அவ்வளோ பர்ஃபெக்டா வரலைனாலும் பாக்குறதுக்கு உளுந்த வடை மாதிரி வரும். அவ்வளவுதான். இது இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. அவ்வளவுதான், பையன் வந்துட்டான். இனி வந்து அவரோட வாய்ஸ் தான் நம்ம வாய்ஸை விட அதிகமா கேட்கும். அவ்வளவுதான். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வந்து பொன்னிறமா ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தாலும் உள்ள வந்து வேகாது. உளுந்த மாவுன்னா டக்குன்னு வந்து நம்ம அரிசி மாவும் சேர்த்திருக்கோம்ல, அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், உள்ள குழ குழன்னு இருக்கும். லோ ஃப்ளேம்ல வச்சோம்னா கலர் வந்து ரொம்ப வந்து இதாயிடும், கொஞ்சம் ஹார்டாவும் இருக்கும். மீடியம் ஃப்ளேம் தான் நமக்கு நல்லது. எது வந்து நம்ம சுட்டு எடுக்கிறோம் அப்படின்னாலுமே மீடியம் ஃப்ளேம் தான் ரொம்பவே நல்லது. அவ்வளவுதான், நம்ம இந்த பேட்ச் எடுத்தாச்சு. இனி ஒவ்வொரு பேட்சா இந்த மாதிரி நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோ கிளிப்ஸ் வந்து என்னால ஆட் பண்ண முடியல, தனியா ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதால. கொஞ்சம் ஷேப் இப்படி அப்படின்னா மாறும். இப்போ வந்து வடை போடுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லை. பாருங்க இவ்வளோ வடை தான் எனக்கு இந்த மாவுக்கு கிடைச்சிருந்தது.
எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.